ரஜினிகாந்த் மென்டலாக இருந்தது நிஜமா? இருமுறை கைது, பயங்கர தாக்குதல். பின்னணியில் எம்ஜிஆரா? 1979ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் தமிழ் திரையுலகத்தில் வேகமாக வளர்ந்து வந்தார். அவரோடு சேர்ந்து பிரச்சனைகளும் வளர்ந்து வந்தன. அதற்கு முக்கிய காரணம் அவர் தொடர்ந்து லதாவோடு நடித்து வந்தது என்று அப்போது பேசப்பட்டது. 1000 ஜென்மங்கள், சங்கர் சலீம் சைமன் போன்ற படங்களோடு லதாவோடு ரஜினிகாந்த் இணைந்து நடித்து வந்தார். கூட சில படங்களும் புக் பண்ண செய்யப்பட்டது என்று கூறப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் பில்லா என்ற திரைப்படத்தில் ஜெயலலிதாவோடு நடிக்கவும் ரஜினிகாந்த் ஏற்பாடு செய்யப்பட்டார். இதுவெல்லாம் எம்ஜிஆருக்கு கோபத்தை தந்தனவாம். அதுவரை தனது கண்ட்ரோலில் இருந்த நடிகைகள் அடுத்து ரஜினிகாந்தோடு இணைந்து நடிப்பது எம்ஜிஆருக்கு பிடிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதற்கு பின்னால் ஒருமுறை கோயம்புத்தூரிலும் ஒருமுறை ராமாபுரம் தோட்டத்திலும் ரஜினி தாக்கப்பட்டார் என்றும் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. இதனிடையே 1979ஆம் ஆண்டு மார்ச் 7ஆம் நாள் சென்னையில் ரஜினிகாந்த் ஒரு பத்திரிகையாளரை கொலை செய்ய வந்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டார். நீண்ட விசாரணைக்கு பிறகு அவர் விடுவிக்கப்பட்டார் என்று கூறப்படுகிறது. அதே ஆண்டு 1979இல் ஜூன் மாதத்தில் பெங்களூர் விமான நிலையத்தில் அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டார். அளவுக்கு மீறி மது குடித்திருந்தார் என்றும் அதனால் அங்கு கலாட்டா செய்து ஊழியர்களை தாக்கினார் என்றும் அவர் கைது செய்யப்பட்டு அவரது டிக்கெட் கேன்சல் செய்யப்பட்டது. பிறகு அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இது போன்ற பல நிகழ்வுகள் 1979ஆம் ஆண்டில் நிகழ்ந்து வந்தன. இதன் உச்சமாக அப்போது வெளிநாட்டுக்கு சென்றிருந்த தமிழ்நாடு நடிகர்கள் சங்கம் குழுவை சேர்ந்தவர்கள் திரும்பி வரும்போது விமானத்தில் ரஜினிகாந்த் அளவுக்கு அதிகமாக குடித்து அங்கிருந்தவர்களை தாக்க ஆரம்பித்தார். அவரை ஆசுவாசப்படுத்தி அப்போதைய நடிகர் சங்க தலைவர் மேஜர் சுந்தரராஜன், தயாரிப்பாளர் பாலாஜி, நாகேஷ் போன்றவர்கள் அவரை பத்திரமாக அழைத்து வந்து விஜய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவரை பார்க்க சென்ற பாலச்சந்தர், எழுத்தாளர் சுஜாதா போன்றவர்கள் சந்தித்து ஆலோசனை கூறி வந்தார்கள். அப்போது சுஜாதா எழுதிய கட்டுரையில் இதை குறிப்பிட்டு, தொடர்ந்து படப்பிடிப்பில் இயங்கிக் கொண்டிருந்ததால் ரஜினிகாந்துக்கு உடல்நிலையும் மனநிலையும் பாதித்திருக்கிறது. கொஞ்ச நாள் கழித்து அவர் சரியாவார் என்று கூறப்பட்டது. மருத்துவமனை தரப்பிலும் தொடர்ந்து உழைத்ததினால் அவருக்கு மனநிலை வெகுவாக பாதிக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டியது உள்ளது என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருந்தது. பல நாள் சிகிச்சைக்கு பிறகு திரும்பிய ரஜினிகாந்த் பிறகு மீண்டும் நடிக்க தொடங்கினார். ஆனால் அவர் சிகிச்சை எடுத்தது, பைத்தியமாக நடித்தது எல்லாம் எம்ஜிஆரின் கோபத்தை தணிக்கவே என்று அப்போது பத்திரிகைகள் பரபரப்பாக பேசின. எம்ஜிஆரும் ரஜினிகாந்த் உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டதும் மனம் இறங்கி அவரை எதுவும் செய்யாமல் விட்டுவிட்டார் என்று அப்போது பேசப்பட்டது.